விமானத்தில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு விஷயம் பழகி இருக்கும். விமானம் புறப்படுவதற்கு முன்பு ஒரு பணியாளர் முன்பக்கம் வந்து நின்று பயணிகளுக்கு பாதுகாப்பு விதிகளை சொல்வார். ஏதாவது நெருக்கடியான நிலை ஏற்பட்டால் சுவாசிப்பதில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஆக்சிஜன் மாஸ்க் வழங்கப்படும். நீங்கள் குழந்தையுடன் வந்திருந்தால் முதலில் உங்களுக்கான ஆக்சிஜன் மாஸ்கை முகத்தில் போட்டுக் கொள்ளுங்கள், அதன் பிறகு குழந்தைகளுக்கு போட்டு விடுங்கள் என்பார் அவர். இதை முதல் முறையாக கேட்கும் எவருக்கும் அதிர்ச்சி ஏற்படலாம். ஏனெனில் ஏதேனும் ஆபத்து என்றால் முதலில் பலரும் குழந்தைகளை பாதுகாக்கவே ஓடுவார்கள். அதன் பிறகே தங்களின் பாதுகாப்பு குறித்து யோசிப்பார்கள். ஆனால் இவர் என்ன மாற்றி சொல்கிறார் என்று திகைப்பார்கள். இதற்கு காரணம் இருக்கிறது. ஒருவருக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் போனால் 3 நிமிடங்களில் அவர் சுயநினைவை இழந்து விடுவார். அவருக்கு அந்த நேரத்தில் மாரடைப்பு கூட ஏற்படலாம். அப்படி ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவரால் குழந்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரலாம். முதலில் தன்னை பாதுகாத்து கொண்டால் அவரால் குழந்தையை அதன் பின் பாதுகாக்க முடியும். இந்த சுய அக்கறை விமான பயணத்தில் மட்டுமில்லை, எல்லா சூழல்களிலும் தேவை. தன்னை அக்கறையுடன் பார்த்து கொள்ளும் ஒருவரால் தான் குடும்பத்தின் நலன், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நலன், தனது வேலை உள்ளிட்ட எல்லாவற்றையும் கவனிக்க முடியும். நிறைய குடும்பங்களில் தங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் பார்த்து செய்யும் பெற்றோர்கள் தங்களுக்காக பலவற்றை செய்து கொள்ள தவறுகிறார்கள். மகனுக்கு விதவிதமாக ஆடைகள் வாங்கி கொடுக்கும் அப்பா தனக்கு பளிச்சென ஒரு சட்டை கூட வாங்கி கொள்ள மாட்டார். குடும்பத்தில் எல்லோருக்கும் ருசியாக சமைத்து கொடுக்கும் அம்மா தான் ஆரோக்கியமாக சாப்பிட மாட்டார். அதிகாலையில் எல்லோருக்கும் முன்பாக எழுந்து உணவு சமைத்து பிள்ளைகளை பள்ளிக்கும் கணவரை அலுவலகத்துக்கும் அனுப்பிவிட்டு வீட்டை சுத்தம் செய்து துணிகளை துவைத்து காய வைத்து முடித்து அதன் பிறகுதான் ஓய்வாக உட்கார முடியும் பெண்களால். அப்போதும் நேற்று சமைத்ததில் மிஞ்சிய உணவை சாப்பிடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரின் உடல்நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெண்கள் தங்களின் உடல்நல பாதிப்புகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். வேலைகள் முடங்கிவிடும் என்று கவலைப்பட்டு டாக்டரிடம் போக மாட்டார்கள். இதனால் நோய்கள் முற்றிப்போய் உயிருக்கே ஆபத்தான நிலைக்கே போகும் பெண்கள் பலர் உண்டு. ஆரம்பத்திலேயே கவனித்திருந்தால் அவர்களின் பாதிப்புகளை தடுத்திருக்கலாம். ஆனால் எதற்கு வீண் செலவு? நாம் போய் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டால் குடும்பத்தை யார் கவனிப்பது என்று நினைக்கும் பெண்களே மிக அதிகம். அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்பம் தடுமாறாமல் இருக்கும் என்பது அவர்களுக்கு புரிவதில்லை. அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்வது நல்ல விஷயம்தான். அதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் தனது நலனையும் கவனிக்க வேண்டும்.